Students, welcome to AA Academy. இன்னைக்கு Max 9th Standard Exercise 5.2 பார்க்கலாம். சரிங்களா? First sum பாருங்க. Find the distance between the following pairs of points. அதாவது வந்து நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் உடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ அது தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸசைஸ் 5.2 ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 1 and 2 4 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோடைய டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது. அந்த டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா d = x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா மெகப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த எக்ஸசைஸ் 5.2 வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து x2 x1லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம இதுலேருந்து எடுக்கணும். இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x2க்கு என்ன இருக்குது, நமக்கு 4 இருக்குது. ஸோ 4 எடுத்துக்கலாமா? மைனஸ் x1க்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். y2க்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. y1க்கு 2 இருக்குது, த ஹோல் ஸ்கொயர். ஈக்குவல் டு 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன, நமக்கு 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ 3 3s are 9 ப்ளஸ் 1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 1s are 1. ஸோ 9யும் 1யும் ஆட் பண்ணால் 10. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, டிஸ்டன்ஸ் d = √10 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாங்களா? 3 4 and -7 2. ஓகேவா? ஸோ இது வந்து x1, இது வந்து y1, இது x2, இது வந்து y2. ஃபார்முலா எழுதிக்கலாமா? d √x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal x ஸ்கொயருக்கு என்ன இருக்குது, -7 minus x1க்கு என்ன இருக்குது, 3 the whole square plus y2க்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் y1க்கு 4 இருக்குது, the whole square. ஓகே, ஸோ 7யும் 3யும் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ 7யும் 3யும் ஆட் பண்ணால் 10, மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? ஸ்கொயர் ப்ளஸ் 2லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர், -2. பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் போட்டுணும். அவ்வளோதான். இப்போது 10ஐ வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 2 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -10 இன்ட்டு -10 எவ்வளோ, 100. ஸோ மைனஸ் மைனஸ் எவ்வளோ, நமக்கு ப்ளஸ். ஸோ அப்போது 100 ப்ளஸ் அதே மாதிரி இதையும் போடணும் இல்லையா? -2 இன்ட்டு -2 2 2s are எவ்வளோ, 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 4. ஸோ இப்போ 100யும் 4யும் வந்து ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 104. ஓகே, ஸோ ஈக்குவல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 104 வந்து நம்ம வந்து தனியாக பிரித்து எழுதி ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 2 5 2s are 10 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 2 2s are 4 6 2s are எவ்வளோ, 12. ஸோ நெக்ஸ்ட்டு 2 போடலாங்களா? ஸோ 13 2s are எவ்வளோ, 26. நெக்ஸ்ட்டு 13 1 13s are 13. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 13. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 13. இந்த ரெண்டு 2க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2√13 மட்டும் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 13 இருக்குது. 2 இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 26. அப்போது இந்த சம்மோடைய ஆன்சர் என்ன, டிஸ்டன்ஸ் d = 2√26 யூனிட்ஸ். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் வந்து a b and c b. ஓகே, ஸோ இது ஆஸ் யூஷுவல் இது x1, இது y1, இது x2, இது வந்து நமக்கு என்ன, y2. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார்முலா எழுதணும் இல்லையா? ஸோ d = x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 என்ன இருக்குது, நமக்கு c இருக்குது, மைனஸ் x1 என்ன இருக்குது, நமக்கு a இருக்குது. ஓகேவா? the whole square plus y2 என்ன இருக்குது, நமக்கு b இருக்குது, மைனஸ் y1க்கு வந்து
b இருக்குது the whole square. இங்கே பாருங்கள் ப்ளஸ் பிக்கும் மைனஸ் பிக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாகவே நம்ம வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டூக்கும் இந்த ரூட்டுக்கும் நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன நிற்கிது c மைனஸ் a தான் நிற்கிது. அப்போ d ஈக்குவல் டு c மைனஸ் a தான் இந்த சம்முடைய டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாமா? 3 minus 9 and minus 2 3. Okay, x1 y1 x2 y2. ஃபார்முலா எழுதிக்கலாம் இல்லையா? d root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ x2க்கு என்ன இருக்குது நமக்கு மைனஸ் 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, x1க்கு நமக்கு 3 இருக்குது த ஹோல் ஸ்கொயர். y2க்கு என்ன இருக்குது 3 இருக்குது, மைனஸ் y1க்கு மைனஸ் 9 இருக்குது த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போது மைனஸ் 5 வரும். 2யும் 3 ஆட் பண்ணால் 5, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணி நம்ம மைனஸ் போடுவோம் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ 3 ப்ளஸ் 9 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 5 the whole square plus 3யும் 9யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 12 the whole square. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? 5 5s are எவ்வளோ நமக்கு 25, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் 12 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 12s are 144. ஸோ இப்போது 25யும் 144யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 169. ஓகே, ஸோ 169. 25யும் 144யும் ஆட் பண்ணால் 169. ஸோ இந்த 169 எப்படி பிரிக்கலாம்? 13 into 13. 3 3s are 9, 1 3s are 3, 13 1s are 13, 9 3 3 6 1. ஸோ 13 into 13 எவ்வளோ நமக்கு 169. அப்போது 13 into 13. இந்த ரெண்டு 13க்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 13 வெளியே எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த சப்டிவிஷனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 13 யூனிட்ஸ். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாங்களா? Determine whether the given set of points in each case of collinear or not. அதாவது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொலீனியர் அப்படின்னா என்னென்னா ஒரே லைனில் வந்திருக்க இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன்லேயே வருமா, அதாவது சேம் ஆன்சர் கொண்டு வந்ததுன்னா அது வந்து கொலீனியர். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து நாட் கொலீனியர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் உங்களுக்கு சம் பார்த்தா புரியும். 7 minus 2 5 1 3 4. ஸோ இது வந்து நம்ம போடலாம் இந்த சம்மை. செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 7 minus 2 5 1 3 4. ஓகே, ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே லைனில் இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஒரே லைனில் இந்த ஏபிசி இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து சேம் ஆன்சரில், அதாவது வந்து ரெண்டு சைடு ஏதாவது ஒரு ரெண்டு சைடு ஏபியோ இல்லை பிசியோ இல்லை சிஏவோ, ஸோ ஏதாவது ரெண்டு பாயிண்ட்ஸை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சேமான ஆன்சர் வரணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இது கொலீனியர் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ நான் கண்டிஷன் எழுதுகிறேன் பாருங்கள். கண்டிஷன் sum of two side third side. ஓகே, அதாவது வந்து ஏதாவது ரெண்டு சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்த சைடுமே நமக்கு சேம் ஆன்சரில் வரணும், அதாவது ஒரே லைனில் வரணும். ஸோ உங்களுக்கு இந்த சம் போட்டால் புரியும் பாருங்கள். இப்போ ஏ வந்து நமக்கு என்ன 7 minus 2, பி வந்து 5 1, சி வந்து 3 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. அதாவது நான் இது ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஏசி எடுத்துகிட்டு ஏபியும் பிசியும் இப்போ நம்ம ஆட் பண்ணி சேமான ஆன்சர் கொண்டு வந்தால் இது ஒரே லைனில் போகிற கொலீனியர். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி எடுக்கலாம். ஏபியோட ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிசி எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி எடுத்துக்கலாமா? ஏபிக்கு என்ன இருக்குது? 7 minus 2 5 11 இருக்குது. ஸோ இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ நம்ம வந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 என்ன இருக்குது நமக்கு? 5 இருக்குது. மைனஸ் x1 என்ன இருக்குது நமக்கு? 7 இருக்குது the whole square plus y2 என்ன இருக்குது? 11 இருக்குது. மைனஸ் y1 வந்து நமக்கு மைனஸ் 2 இருக்குது the whole square. ஓகே, 5லேருந்து 7 செப்பரேட் பண்ணால் மைனஸ் 2, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ், ப்ளஸ் 11 மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு? ப்ளஸ் 2. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு -2 the whole square plus 11யும் 2யும் சாரி இது 1 நான் வந்து 11 போட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து 1 1யும் 2யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 3 the whole square. ஸோ இந்த ரூட்குள்ளே இருக்கிற இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். -2 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 அவ்வளோதான் ஓகேவா. ஸோ 3யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 3s are 9. ஸோ இந்த 4யும் 9யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது 13. ஸோ √13 ஓகேயா. ஸோ இந்த ஏபிக்கு உடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு √13 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன எடுப்போம் நம்ம பிசி தானே பார்ப்போம். ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிசியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பிசி ஈக்குவல் டு பிக்கு என்ன 5 1 சிக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது சிக்கு வந்து 3 and 4 ஓகே. ஸோ இது வந்து x1 இது வந்து y1 இது வந்து x2 இது வந்து y2. ஸோ டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாமா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ x2க்கு என்ன இருக்குது நமக்கு 3 இருக்குது மைனஸ் x1க்கு 5 இருக்குது the whole square plus y2க்கு என்ன இருக்குது 4 இருக்குது மைனஸ் y1க்கு 1 இருக்குது the whole square. ஸோ 3லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் -2 ஏன்னா பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ் அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் 3 the whole square. ஸோ 2 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் -2 into -2 2 2s are 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 3s are எவ்வளோ 9. ஸோ 4யும் 9யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 13. அப்போது பிசியோடைய ஆன்சரும் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு சேம் அதே தான் √13 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம ஏசி தானே பார்க்கணும். ஏபி முடிச்சாச்சு பிசி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஏசியை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேயா. ஸோ ஏசி ஈக்குவல் டு ஏ வந்து என்ன 7 - 2 சி வந்து என்ன நமக்கு 3 and 4 ஓகேவா. ஸோ இது வந்து x1 இது வந்து y1 இது வந்து x2 இது வந்து y2. ஸோ டி இப்போ வந்து நம்ம வந்து என்ன எழுதிக்கணும் ஃபார்முலா போட்டுக்கணும். ஸோ x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ x2க்கு என்ன இருக்குது நமக்கு 3 இருக்குது x1க்கு வந்து நமக்கு 7 இருக்குது the whole square. y2க்கு வந்து 4 இருக்குது மைனஸ் y1க்கு -2 the whole square ஓகே. ஸோ 3லேருந்து 7 வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 4. ஸோ பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ் the whole square ப்ளஸ் 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 the whole square ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து -4 the whole square plus 4யும் 2யும் ஆட் பண்ணால் 6 the whole square. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். 4 2 டைம்ஸ் பண்ணணும் 6 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 4 4s are 16. 6 வந்து நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 6 are 36 அவ்வளோதான் ஓகேவா. ஸோ 16யும் 36யும் ஆட் பண்ணோம்னா 52. ஸோ இந்த 52வை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ 52 2 26 2s are 52 next 2 13 2s are 26 next 13 1 13s are 13 அப்போ 2 into 2 into 13. ஸோ ரூட்குள்ளே 2 into 2 into 13. ஸோ இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுத்துட்டோமா. ஸோ ரூட்குள்ளே இந்த 13 வந்துடும். அப்போது நமக்கு வந்து ஆன்சர் ஏசியோட ஆன்சர் நமக்கு என்னென்னு வந்திருக்கு 2√13 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏசி ஈக்குவல் டு இங்கே முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா இது பாருங்கள் ஏசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ நம்ம 2 சைட்ஸ் வந்து சேமாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அதை எழுதணும் ஏசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. ஏசிக்கு என்ன கொண்டு வந்துடும் 2√13 கொண்டு வந்துடணும். ஏபிக்கும் 13 கொண்டு வந்திருந்தோம் பிசிக்கும் 13 கொண்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 13. ஸோ பாருங்கள் ரெண்டு சைடுமே 13 13 இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு சைடுங்கிறதுனால 13 வந்து இதோடைய ஆன்சர். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு 13 யூனிட்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இட்ஸ் எ கொலைனியர் அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் எழுதணும் ஓகேவா. ஸோ கொலீனியர்ன்ட்டு எழுதிடணும் ஏன்னா சேமாக வந்திருக்கிறதுனால நமக்கு அப்போ 3ல் அந்த ஏபிசி 3மே நமக்கு என்ன 13 13 வந்ததுனால இட்ஸ் ஏ கொலீனியர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. a - 2 a 3 a 0 ஓகே. ஸோ இது வந்து ஏ இது வந்து சி பி அண்ட் இது வந்து சி. இப்போது நமக்கு ஒரே லைன் இது வந்து ஏ இது வந்து பி அண்ட் இது வந்து சி. ஸோ ஏக்கு வந்து a - 2 பிக்கு வந்து a 3
சிக்கு வந்து A0 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஏசியை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஏபி அண்ட் பிசி, ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ கண்டிஷன் என்ன, நமக்கு ஏதாவது ரெண்டு சைடை நம்ம வந்து ரெண்டு சைடை வந்து நம்ம சேமாக கொண்டு வந்துட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு என்னவாக இருக்கணும், ஒரே லைனில் நமக்கு கொலினியர் வருதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அப்போ கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏபி எடுக்கணும் இல்லையா. ஸோ ஏபி எடுத்துக்கலாமா, ஏபி ஈக்குவல் டு ஏபிக்கு என்ன இருக்குது, A minus 2 A3 ஓகேயா. ஸோ இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கலாமா, D ஈக்குவல் டு x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ஓகேயா. ஸோ இப்போ x2 x1லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a minus a the whole square plus 3 minus minus 2 the whole square. ஸோ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் ஏக்கும் மைனஸ் ஏக்கும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். 3யும் 2வும் ஆட் பண்ணால் எவ்வளோ நமக்கு 5 த ஹோல் ஸ்கொயர். 5 வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25 ஓகேயா. ஸோ இந்த 25ஐ நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி 5 5s are தானே 25. அப்போ இந்த ரெண்டு 5க்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 எடுப்பீங்க. அப்போ ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு 5 ஓகேவா. இப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏபி பண்ணியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிசியை வந்து பார்ப்போம். ஸோ பிசி ஈக்குவல் டு பி என்ன நமக்கு A3, சி வந்து A0, இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2 ஓகேவா. ஸோ ஃபார்முலா எழுதிடலாம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ஓகே. ஸோ x2 வந்து நமக்கு A, x1 வந்து நமக்கு A the whole square plus y2 வந்து 0 minus y1 என்ன 3 the whole square. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 0 minus 3. ஸோ 0 minus 3 வந்து 0லேருந்து மைனஸ் 3 பண்ணால் மைனஸ் 3 தான், மைனஸ் 3 the whole square. ஸோ மைனஸ் 3ஐ வந்து 2 டைம்ஸ் போட்டோம்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3, 3 3s are 9, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ரூட் 9. இந்த 9ஐ எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, 3 3s are 9 ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரெண்டு 3க்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு 3ஐ வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ பிசிக்கு என்ன நமக்கு ஆன்சர் 3 ஓகேவா. பிசிக்கு வந்து நமக்கு 3, ஏபிக்கு வந்து நமக்கு 5, பிசிக்கு வந்து நமக்கு என்ன 3ன்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், நம்ம ஏசி எடுக்கணும். ஏபி பார்த்தாச்சு, பிசி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இப்போ இந்த ஃபுல் லைனான ஏசியை பார்க்கணும். ஏசி ஈக்குவல் டு ஏ என்ன நமக்கு A minus 2, அடுத்தது சி என்ன A0 ஓகே. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. D ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா. ஸோ x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 வந்து a minus x1 வந்து a the whole square plus y2 வந்து என்ன 0 minus y1 வந்து நமக்கு minus 2 the whole square. ஸோ இந்த ப்ளஸ் ஏக்கும் மைனஸ் ஏக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 0 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 the whole square. ஸோ என்ன வரும் நமக்கு, 0ல் 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 தானே கிடைக்கும். ஸோ இப்போ 2 the whole square. ஸோ 2 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4. ஸோ இந்த 4ஐ ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ 2 இன்ட்டு 2, 2 2s are எவ்வளோ 4. அப்போது இந்த ரெண்டு 2க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2ஐ வெளியே எடுப்போம். அப்போ ஏசி ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு 2. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு சைடை வந்து பார்க்கணும். BC plus CA equal to AB. ஸோ பிசிக்கு என்ன ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் 3 அண்ட் சிஏக்கு என்ன, சிஏக்கு வந்து நம்ம வந்து 2 அண்ட் ஏபிக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் 5. பாருங்கள் இப்போ 3வையும் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 5 கிடச்சிச்சு. ஏதாவது ஒரு 2 சைட்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 1 சைட் கிடைக்கணும். அதுதான் நமக்கு இந்த சம்முடைய கண்டிஷன். ஸோ அப்போ இது என்ன நமக்கு கொலீனியர், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இட்ஸ் எ கொலீனியர் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எழுதி இதை முடிக்கணும், அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இந்த சம்மோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏ அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.